நற்கருணைதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மையம். இதை சுற்றித்தான் எல்லாமே. நற்கருணை இல்லாமல் எதுவுமே இல்லை. சரிங்களா? எங்க தந்தை மோசே எங்களுக்கு வானத்திலிருந்து உணவை வர வைத்தார் இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு அதிசயம் செய்யுங்க பார்ப்போம், நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க பார்ப்போம் அப்படின்னு இயேசுவை தூண்டுறாங்க. அப்ப இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? உங்கள் எல்லோருக்கும் நான் கொடுக்கிற ஒரே ஒரு அதிசயம் எது தெரியுமா? எது? நற்கருணை தான். அது இயேசு தான் சொல்றாரு, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இயேசு இதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க? யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்துல இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? இயேசுவை நம்பியவர்களே அவரை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். யாரு? இயேசுவை நம்பியவர்களே என் உடல் நீங்க சாப்பிடணும், என்னுடைய ரத்தத்தை நீங்க குடிக்கணும்னு இயேசு சொன்ன உடனே யார் விட்டுட்டு போயிட்டா? இயேசுவை நம்பினவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கும் நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நற்கருணை விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அது எங்க இருக்கு? யோவான் 6:66 இருக்கு. அதை நான் ரொம்ப நகைச்சுவையா சொல்வேன். 6:66 666 இயேசுவையே விட்டுட்டு போயிட்டாங்க. நற்கருணையை விட்டுட்டு போன 666 அவங்க தான் அந்தி கிறிஸ்துக்கள். பைபிள்ல இருக்குமா, நான் விளையாட்டா சொல்லல. யோவான் 6:66 இருக்கு, போய் படிங்க. அப்ப பாத்தீங்களா? அப்ப நற்கருணை தான் நமக்கு எல்லாமே. அப்ப இயேசு கொடுக்கிற மிகப்பெரிய அதிசயம் எது? நற்கருணை தான். எந்த அதிசயம் நடக்கணுமா திருப்பலிக்குவாங்க. உடல் நோயா திருப்பலிக்குவாங்க, மன கஷ்டமா திருப்பலிக்குவாங்க, போராட்டமா சாபமா சண்டையா வேலை இல்லையா எங்க வாங்க? திருப்பலிக்கு வாங்க. திருப்பலியில வந்து யாரை தொடுங்க? இயேசுவை தொடுங்க பிரியமானவர்களே, இல்லையா? அது மட்டும்தான் ஆசீர்வாதம். இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவீங்களா? எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்களா?